ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஒன்றுன்ற ஒரு கேம் தான் விட போகிறோம். ஸோ இந்த கேமோட கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு கைஸ். மொத்தமாக இதில் வந்து 9 பார்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பார்ட் 1 தான் விளாட போகிறோம், அதாவது ஐஸ்கிரீம் ஒன்று தான் விளாட போகிறோம். ஸோ இந்த கேம் யார் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மிஸ்டர் மீட் ஈவில் நான் கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கிரியேட்டர்ஸ் தான் இந்த கேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த கேம் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நான் வந்து போக போக சொல்கிறேன். இப்போ வாங்க ஸ்டேட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இதான் நம்மளோட ரூம் போல் இருக்குது. ஓகே சூப்பர். ஓகே வந்தாச்சு கைஸ். ஓகே ஆனால் நல்லா தான் இருக்குது. அப்டேட்டில் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் கேம் மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் இப்போ வந்து பிசி லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம இந்த பேபி நெல்லோ விளாண்டோம் பார்த்திங்களா, ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஓகே ஏதோ ரோப்புன்னு கிடச்சிருக்கு. ஓகே நம்ம பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கிட்னாப்பர் இருப்பான். ஸோ அந்த கிட்னாப்பர்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது. ஓகே யாரா அது? ஓகே அவன் தான் சார்லியா. ஸோ அவன் வந்து நம்மளோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். ஓகே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போடுறான் போட்டிருக்கு. ஓகே கைஸ் அவனை பார்த்தா சரியில்லை. அவன்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடாதரா. அச்சோ கைஸ் அவனை ஃப்ரீஸ் ஆக்கிட்டான். ஓகே என்னடா ஐயோ நம்மளை பார்க்குறான், ஒளிஞ்சிக்கூடா. நல்ல வேலை நம்மளை வந்து இன்றைக்கி முடிச்சு விட்டு பார்த்துருப்பானுங்க. ஓகே இப்போ வந்து நம்மளோட ஃப்ரெண்டை அவன் வந்து காப்பாற்றணும். ஸோ அவன் பேர் பார்த்திங்கன்னா சார்லி. ஸோ அவனை வந்து இப்போ காப்பாற்றணும். அதுதான் நம்மளோட முதல் வேலை. ஓகே என்னடா இது கைஸ், ஏதோ மேப்புன்னு கிடச்சிருக்கு. ஓகே நான் போகிறான் பாருங்கள். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா கிட்னாப்பரு. ஸோ இவன்கிட்ட வந்து கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஓகே ஆஹா உறைஞ்சி கிடக்கானே பையன், இருங்க பார்த்துருவோம். தம்பி என்னப்பாச்சு? உறைஞ்ச மீனுக்கே இருக்கானே. சரி இரு நான் உன்னை காப்பாற்றுறேன் இரு. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேஃபட்டேரியான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த கேஃபட்டேரியா பிளேஸுக்கு தான் இப்போ போகணும். ஸோ போயிட்டு மற்ற வேலையெல்லாம் வந்து அங்கே போய் சொல்கிறேன். ஓகே இந்த கேமோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தால் பார்த்தீங்கன்னா ஸோ இவன் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகிடுவான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களெல்லாம் கடத்திட்டு போயிட்டு ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஐஸ்கிரீமில் பார்த்திங்கன்னா ஏதோ கலந்து ஸோ அவங்களுக்கு வந்து கொடுப்பான். ஸோ அதனால் வந்து அந்த குழந்தைங்கள்லாம் ஃபுல்லாக ஃபேட் ஆகிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. போக போக பார்த்திங்கன்னா என்னென்ன ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா மொத்தமாக வந்து 9 பார்ட் இருக்குது இந்த கேமில். நம்ம விளாட்றதே ஒரு பார்ட் 1 தான். ஸோ நம்ம வந்து அந்த 9 பார்ட்டில் வந்து ஒரு பார்ட்டு தான் இப்போ வந்து நம்ம விளாட்றோம். ஸோ மிச்ச பார்ட்டெல்லாம் வந்து கூடி சீக்கிரம் ப்ளே பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போவோம். ஓகே முதல்ல வந்து இது வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடும். ஸோ பார்ட் 1. ஓகே இவன் எங்கே இருக்கான் கைஸ்? வரானா என்ன? ஓகே அவங்க தான் இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ராஷ் எல்லாம் இருக்கும். ஸோ ட்ராஷில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கோடை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். ஓகே வந்துட்டானா என்ன? ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராஷில் போய்ட்டு நம்ம வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணாக்கா ஸோ இந்த நம்ம வந்து இது பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஓகே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோடு வந்து கிடைக்கும். ஸோ கோடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாய்லெட்டா ஸோ இந்த ட்ராஷுக்குள்ளே இருக்கும். எங்கடா ஒன்று எந்த இடத்துலையும் காணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேனே. எங்கேயுமே இல்லை பாருங்களா, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்குவோம். ஓகே இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. எங்கடா இங்கேயும் இல்லையா? இப்போ வேறு எங்கடா இருக்கும்? ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன்டா. ஓகே இதுலேயும் பார்த்தாச்சு. வேறு ஏதாச்சும் இன்ட்ராக்ட் பண்ணலையா? ஓகே இதையும் பார்த்தாச்சு. ஸோ இதை பார்த்துட்டேன் தானே. ஓகே இதையும் பார்த்துட்டேன். வேறு எதுவும் காமிக்க மாட்டேங்கிறா? ஓகே எங்கே இல்லை தானே அவன். ஓகே இல்லைனா இங்கே இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா கைஸ்? இதுக்குள்ளே இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் நான் செக் பண்ணிட்டேனே தரவா. ஓகே வேறு ஏதாச்சும் டஸ்ட்பின் இருக்கா? ஓகே ஏதோ இருக்குது. என்ன இது? ஓகே ஏதோ கிரெடிட்ஸ் மாதிரி கொடுத்துருங்க. ஓகே மோஸ்ட்லி உள்ளே ஒரு டாய்லெட் இருக்குதுங்க. சாரி டாய்லெட் கிடையாது. எனக்கு டாய்லெட்டுன்னே வருது ஏன்னு சொல்லிட்டு தெரியல. ட்ராஷ் இருக்கும். ஸோ இந்த ட்ராஷ்குள்ளே போய் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த கோடு எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதோட கல்லாப்பெட்டிக்கான கோடு தான். ஓகே ஓனர் பார்த்தீங்களா நம்பர் கரெக்டாக எழுதி வச்சுட்டு இதில் போட்டு போயிட்டான். ஸோ என்னென்னா டஸ்ட்பினில் போட்டு போயிட்டான். ஓகே இதுக்குள்ளே எங்கே வச்சுருக்கானா பையன்? நீ என்னடா திடீர்னு வந்துட்டேன் கைஸ்? எப்படி வந்தானே தெரியல. பார்த்தா திடீர்னு வந்து முன்னாடி வந்து நிற்கிறான். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும். ஓகே நம்மளை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மாட்டி விட்டான். ஸோ ஃப்ரிட்ஜில் வேறு அடைச்சி வச்சுருக்காங்க கைஸ். என்னை பார்த்து ஐஸ்கிரீம் மாதிரியா தெரியுது. ஓகே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் டேப்னு ஏதோ கிடச்சிருக்கு. ஓகே இதை வந்து இங்கே ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த இது வந்து அன்லாக் ஆகிடும். ஓகே வந்துட போகிறேன்டா, சத்தம் கேட்குதுடா.
ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த மூலையில இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரோல் கேன் கிடைக்கும். ஸோ இது வந்து எம்ப்டி கேன் தான். ஓகே. எங்கே இருக்கான்? ஓகே. இங்கே தான் கைஸ் இருக்கான். இது வந்து எடுத்து விட்ரும். ஓகே. சத்தங்கிட்ட அப்படி போடா வெண்ண. பார்த்துடா. ஓகே. இருங்க கைஸ், இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இது கரெக்டாக இப்படி மேலே தூக்கி போட்டிங்கன்னா, ஸோ பயபோல் பார்த்தீங்கன்னா மயக்கமாயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்மளோட வேலைகளை பார்க்கலாம். ஓகே. இது வேறு லைட்டாக லேக் ஆகுது கைஸ். ஓகே. ஆக்சுவலாக இவனுங்க வந்து சரியாக ஆப்டிமைஸ் பண்ணல. ஸோ அப்டேட் பண்ணியிருக்கானுங்க. பட் ஆனால் ஆப்டிமைஸ் சரியாக பண்ணலையே. ஓகே. இப்போ வந்து கேஃப்டேரியாவை போய்டுவோம். ஸோ கேஃப்டேரியா போயிட்டு நம்ம வந்து அங்கே ஒரு ஆயில் கேன் ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த ஆயில் கேனை வந்து கொண்டு வரணும். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில வேலைகள் இருக்குது கைஸ். நம்ம வந்து ஒரு கேட் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேட் வந்து ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் போடணும். ஸோ ஆயில் போட்டால் தான் அந்த கேட் வந்து அன்லாக் ஆகும். ஓகே. இவன் எதுவும் உள்ள இல்லைல்ல. ஆனால் இந்த இடத்துல எப்படி திடீர்னு வந்தான்னு தெரியல கைஸ். ஓகே. இருங்க, ஆயில் கேன் எடு. ஓகே. இப்போ வந்து இவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு போவோம். ஏன்னா திடீர்னு போய் மாட்டிக்க வேண்டாம். ஓகே. இருங்க, இந்த ஓரமாக பார்ப்போம். ஓரத்தில் நின்று எங்கே இருக்கான்? அந்த அங்கே தான் போயிருக்கான் கைஸ். அண்ணாடா போட்டு போயிட்டுருக்கேன். டேய் கொஞ்சம் சீக்கிரம் தான் போனேன். ஓகே. பேக்கப் பாருங்களேன், ஆட்டிக்கிட்டே போயிட்டுருக்கான். ஓகே. இப்போ வந்து இவன் எங்கடா போகிறேன்? எப்படியே இரு, நான் கிளம்பிடுறேன். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ப்ளே கிரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும் கைஸ். ஸோ அந்த ப்ளே கிரவுண்டுக்கு போயிடுவோம். ஸோ அந்த இடத்துக்கு போனாக்கா, ஸோ அந்த இடத்துல சில வேலைகள் இருக்குது. ஓகே. வந்தாச்சா? ப்ளே கிரவுண்டு தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு டோர் இருக்கும். ஸோ சீவர் கிடையாது. ஸோ ஒரு பைப் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சின்னதாக ஒரு பைப்பு. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேட் கிடைக்கும். ஸோ அந்த கேட் வந்து அன்லாக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு இது வந்து யூஸ் ஆகும், இந்த ஆயில் கேனு. ஓகே. அந்த கேட்டு தாங்க. ஸோ அது வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருக்கும். சார் நம்மளால் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஆயில் போட்டாக்கா இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஆயில் கிடையாது, க்ரீஸு. ஓகே. க்ரீஸ் போட்டதால் இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு கேட்டு. இப்போ போயிட்டு நம்ம வந்து அந்த பெட்ரோல் கேன் இருந்து பார்த்திங்களா, ஸோ அதை போய் கொண்டு வந்துடுவோம். ஓகே. இவன் என்ன பண்ணுறாங்க? ஓகே. அவன் ஏதோ பண்ணிட்டு போட்டோம். ஓகே. வேறு என்ன? ஆக்சுவலாக நான் வந்து காயின் எடுத்தேன்னா, ஸோ காயின் எடுத்து எங்கே போட்டேன்? அச்சோ, காயின் எடுத்து எங்கேயோ போட்டோம் போல் இருக்கு. கல்லாப்பட்டியில் பார்த்தீங்கன்னா காயின் இருக்கும். இதில் காயினே எடுக்கலையா? ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபுல்லாக கோல்டு கைஸ். ஸோ சரியாக பேச முடியல. ஓகே. கல்லாப்பட்டியில் வந்து ஒரு காயின் இருந்தது. ஸோ அந்த காயின் வந்து எடுக்க மறந்துட்ட போல் இருக்குது. போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கேஃபட்டேரியாவில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த பெட்ரோல் கேன் வந்து பெட்ரோலை ஃபில் பண்ணிவிடுவோம் ஃபுல்லாக. ஓகே. இப்படி தான் போகணும். ஓகே. மோஸ்ட்லி இங்கே தான் இருக்கும் கைஸ். ஸோ போய் ஃபில் பண்ணிட்டு வந்துடுவோம். ஃபில் பண்ணு. ஓகே. சூப்பர். ஃபில் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ இவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணுமே, அந்த ராடு மண்டையன். ஓகே. அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போவோம். ஏன்னா திடீர்னு போய் முன்னாடி மாட்டிக்க வேண்டியதான். மாட்டிக்கிட்டான்டா. ஓகே. கரெக்டாக டெண்டனில் பிடிச்சி மாட்டி விட்டான். ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஓட முடியுமாடா தப்பிச்சு? ஓகே. இந்த இடத்துல எங்கேயாவது தப்பிச்சு தான் போகணும். ஓகே. என்ன இது கைஸ், ஏதோ கிடச்சிருக்கு. ஓகே. ஏதோ கிரெடிட்ஸ்மெண்ட் கொடுக்குறானுங்க. இதெல்லாம் கொடுக்குறது பதிலாக நீங்கள் வந்து அந்த ஆப்டிமைசேஷனை கரெக்டாக பண்ணுங்கடா. இதுக்கு முன்னாடி இருந்தது கூட நல்லா இருந்ததுடா. அப்டேட்டு கொடுக்குறேன்ற பேரில் கொடுத்து. ஓகே. இது பார்த்திங்கன்னா இந்த பழைய லோ எண்ட் டிவைஸில் நல்லாவே ஸ்மூத்தாக ரன் ஆகும். பார்த்தா நான் வந்து ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு கேமிங் மொபைலை வச்சுருக்கேன். இதிலே பார்த்திங்கன்னா பயங்கரமாக லாக் ஆகுது. ஓகே. கேம் பிளே கூட நல்லா வந்துடுது கைஸ். ஸோ நான் வந்து இது வந்து ஒரு 10வது தடவை விளாண்டுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா கேம் பிளே கூட சரியாக வந்தது. ஸோ பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா, இந்த லேக் ஆகிறதால வந்து சரியாக ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே. ரெக்கார்டர் ஆஃப் ஆகிறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. ஓகே. இப்போ போயிட்டு நம்ம வந்து கேஃபட்டேரியாவில் வந்து அந்த காயினை போய் கொண்டு வந்துடுவோம். ஸோ காயின் போயிட்டு எடுத்துட்டாக்கா நம்மளுக்கு வந்து அந்த காயினை வச்சு சில வேலைகள் இருக்குது. நம்ம வந்து வெண்டிங் மிஷின் வந்து சில இதெல்லாம் எடுக்கணும் கைஸ். ஆனால் உண்மையான ப்ராப்ளமே இவனுங்க ஆடு போடுறதால தான் கைஸ் ரொம்ப ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேவையில்லாமல் ஆடை போடுறானுங்க. ஓகே. முதலலாம் கேமில் நம்ம அவுட்டானால் ஆடு போடுவானுங்க. பட் ஆனால் இப்போ வந்து சும்மாவே போடுறானுங்க. எங்கடா இங்கேருந்து காயினை காணோம்? எடுத்துகிட்டு போய் போட்டேன்னா என்ன? மறந்துட்டா? வண்டியில் தான் போட்டு மறந்துட்டேன்னா என்ன? இருங்க ஒரு செக் பண்ணி தரவா? அடே தம்பி, குட்டி பையா, நான் இங்கே ஏதாச்சும் காயின் இங்கேன்னு போட்டேன்டா பாத்தியாடா? ஓகே. ஐயோ சாரிடா. அச்சோ மாட்டிக்கிட்டேன்டா கைஸ். காயின் எங்கே போட்டேன்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே. இருங்க. காயின் பார்த்தீங்கன்னா அந்த கேஃபட்டேரியாவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஆனால் அந்த இடத்துல வந்து இவன் ராடு வந்ததால் வந்து
தேவையில்லாமல் நான் வந்து அடிச்சிட்டேன் என்ன. ஸோ அதனால் வந்து அதான் என்னை அட்டாக் பண்ணிட்டான். ஸோ அதனால் வந்து நான் அங்கேயே தூக்கி போட்ட போட்டிருக்கு. ஓகே, இங்கே வேறு ஏதாச்சும் இருக்காடா? ஓகே, இங்கே வந்து இது ஒரு ரக்பி பால்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து தூக்கி போட்டாக்கா இது வந்து அன்லாக் ஆகிடும். பாதுறேன்டா. டேய் என்னடா? டேய் தம்பி, இங்கே தான்டா இருக்கே, கண்டு தெரியாதுக்கா போது இப்போயே போடாங்கட்டு. இது வேறு லாக் ஆகிருக்கான், நம்மளால் வந்து ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல குதிச்சு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து டைரெக்டாக கேஃபேட்டேரியா போயிட்டு ஸோ அந்த இது வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ கேஃபேட்டேரியா போயிட்டு எடுத்துகிட்டு வந்தா. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. மோஸ்ட்லி 99% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மாதிரி தான் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ஓகே, ஓப்பன். இங்கே தான் கேஸ் எங்கேயாச்சும் விழுந்திருக்கும். இங்கே இருக்க பாருங்கள் இறா. பட் ஆனால் இந்த கேம் கொஞ்சம் பார்த்துருங்க, ஏன்னா இது வந்து இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து இவங்க ஆப்டிமைஸ் பண்ணல. ஸோ நிறையா பக்கெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து கையில் ஏதாச்சும் பொருள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாச்சும் செத்துட்டிங்கன்னா ஸோ அந்த பொருள் வந்து காணாமல் போயிடுது திடீர்னு. ஸோ அதனால் வந்து அப்டேட் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அப்டேட் கொடுத்தாக்கா ஏதாச்சும் இது பக்கை ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் ஆனால் கொடுப்பானுங்களான்னு தான் தெரியாது. கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ போயிட்டு நான் இதை வந்து காயின் வந்து போடணும். ஸோ எங்கே போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வெட்டிங் மிஷின் கிடைக்குங்க. ஸோ அந்த வெட்டிங் மிஷின் வந்து நம்மளுக்கு ஒரு டாய் கன் கிடைக்கும். ஸோ அந்த டாய் கன் தான் நம்ம வந்து மெயினாக இப்போ எடுக்கணும். ஓகே, இது என்னடா இது கைஸ், கீ கிடச்சிருக்கு. ஸோ இந்த கீ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜேசிபிக்கு யூஸ் பண்ணுற கீ. ஸோ இங்கே இருக்க பாருங்கள், இந்த ஜேசிபிக்கு வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கான கீ தான் வந்திருக்கு. ஓகே, இருங்க முதல்ல வந்து கன் எடுத்துருவோம். கன் எடுத்து ஒன்று வந்து மண்டையில் அடிப்போம். கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க கைஸ். ஓகே, ஏறா டேய் கண் ஏறா. ஆக்சுவலாக இவன் பார்த்திங்கன்னா ஈவில் எல்லாம் கிடையாது கைஸ். ஸோ இவன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு கிட்னாப்பர், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து இவன் நினச்சி நம்ம அவ்வளோலாம் பயப்பட தேவையில்லை. ஈவில் அளவுக்கெல்லாம் இவன் கிடையாது. ஸோ அதாவது அந்த அளவுக்கெல்லாம் வறுத்து கிடையாது இவன். ஸோ இவனுக்கெல்லாம் நம்ம வந்து பயப்படுறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து கிராணி வந்து ஒரு கோஸ்ட்ன்ற மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் இவன் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஹியூமன், அவ்வளோதான். ஸோ நம்மள மாதிரி ஹியூமன். பட் ஆனால் இவன் வந்து ஒரு கிட்னாப்பர். ஸோ அதனால் வந்து இவன்கிட்ட கொஞ்சம் பார்த்துருக்கணும். பட் ஆனால் இவன் வந்து நினச்சி பயப்படலாம் தேவையில்லை. ஏன்னா நான் வந்து ஈவில் நன் இல்லை மிஸ்டர் மீட்டு கிராணியெல்லாம் விளையாடும் போது பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து கனவுலலாம் வரும் எனக்கு. ஸோ கனவுலலாம் வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக ஒரு ட்ராமா மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால் அந்தளவுக்குலாம் பயப்பட தேவையில்லை இப்போது. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கீ கிடச்சிருக்கு. இந்த கீ வந்து இங்கே தான்டா யூஸ் பண்ணணும். பேசிக்கிட்டே வந்துட்டேன் பாருங்கள். பேசினா என்ன வேலை செய்கிறேன்னு தெரியாமல் தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இங்கே கொண்டு வந்துட்டேன் கீயை. அந்த இடத்துல வந்து ஒரு ஜேசிபி இருக்கும். ஸோ அந்த ஜேசிபியை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, எங்கே இருக்கான்? அண்ணனை போட்டு அங்கே நிற்கிறான் பாருங்கள். எல்லாம் அவன் தான் கைஸ் எல்லாத்துக்கும் காரணம். ஓகே, ஓப்பன் பண்ணிவிடு. பாதுறேன்டா. முட்டா பீஸு டேய், எனக்கு கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கடா நீயே. ஓகே, இருங்க இப்படி கீழே போய்டும். எங்கே போனா? எங்கடா இருக்க? குரங்கு பயலே, அங்கே இருக்கான் பாருங்க. இருங்க, நான் வந்து இப்போது ஜேசிபிக்குள்ளே போகணும். ஸோ ஆனால் இவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஓகே, அவன் அந்த பக்கம் போட்டோம். அப்படி தான் கைஸ் போகிறான். ஓகே, அவன் போட்டோம். எதுக்கு இப்போ குனிஞ்சு போனான்? பைத்தியக்கார பையன் கைசிவன். எந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான லிவரை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம வந்து அந்த பட்டனை வந்து அழுத்தணும். ஓகே, இது கிடையாது லிவரு. இது வந்து இது பண்ணு, இந்த லிவர் ஆன் பண்ணி கரெக்டு தான் கைஸ். ஸோ இப்போ வந்து இந்த பைப் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து கீழே இறங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த பக்கம் போகலாம். ஸோ அந்த பக்கம் போனாக்கா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ் ஜாக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த போலீஸ் ஜாக்கெட்டில் போயிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு கீயை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி இருக்க பார்த்துருவோம். இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும். ஸோ அந்த போலீஸ் ஜாக்கெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கீ கிடைக்கும். என்ன கீன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கீ சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம போகணும். இங்கே தான் இந்த திடீர்னு எப்படி அங்கே போனேன் கைஸ்? இது வேறு பக்காகுது கைஸ். ஸோ இவன் தான் இங்கே தான் இருந்தால் திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் போகிறான். ஓகே, அது எப்படியாச்சும் இருந்துட்டு போட்டோம். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபீஸர் கீ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அங்கே போய்ட்டு நம்ம வந்து அந்த ஆஃபீஸுக்கு போகணும். ஸோ ஒரு குட்டி ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸுக்கு போய்ட்டு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கீ கார்டு மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த கீ கார்டு வந்து கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட டாஸ்க்கே. இப்போ வந்து பொறுமையாக போயிடும். ஓகே, இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் துரத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எங்கே போகணுன்னா, ஓகே வேறு எல்லாம் இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து இந்த
ஸ்டோரேஜ் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் கைஸ். ஸோ இந்த இடத்துக்கு போகணும் கைஸ். வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கன்று இருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த கன்று எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், ஷட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அது வந்து உள்ளேருந்து நம்ம வந்து ஒரு பட்டன் அழுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கன்னை வச்சு கரெக்டாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷட்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஷட்டர் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் கேன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக கார் இருக்கும். இது வந்து கார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு நம்ம வந்து இந்த காரை வந்து ஓட்ட போகிறோம். ஓகே, இதுக்கடா இந்த காரை இப்போ ஓட்ட போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு குட்டி தான் ஒரு இது மாதிரி இருக்கும் கைஸ். தடிச்சு தூக்கு சாவிடா வெண்ண. ஓகே, அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். ஓகே, கொலை கேஸ்லலாம் இது ஒன்றும் போக மாட்டோம், பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு போர்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த போர்டு வந்து உடச்சி விடணும். ஸோ இங்கே இருக்க பாருங்களேன். ஓகே, இது வந்து உடச்சி விட்டாக்கா நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வேலை வந்து முடிஞ்சு. ஸோ இப்போ போயிட்டு கீழே வந்து ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்ததில்ல. ஸோ அதை போய் கொண்டு வந்துடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு நம்ம வந்து அந்த ஆஃபீஸர் ரூம் போயிட்டு அந்த ஒரு கீ கார்டு வந்து எடுக்கணும். ஆக்சுவலாக எனக்கு வந்து கோல்டு இருக்கிறதால கைஸ் ஒரு மாதிரி தொண்டை கரன்னு இருக்குது. ஓகே, இப்போ வந்து இங்கே இருக்காது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஸோ நான் வந்து எங்கே போகிறனோ ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து மேலே போய்க்கிங்க. ஓகே, நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் வந்து லைவெல்லாம் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து விளாடும். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆஃபீஸர் கீ. ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கீ கார்டு ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த ஐடி கார்டு, கீ கார்டு கிடையாதா, ஐடி கார்டா. ஸோ இந்த ஐடி கார்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து கேஃபெட்டேரியா போகணும். ஸோ கேஃபெட்டேரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரூம் மாதிரி கிடைக்கும். ஓகே, எந்திரிச்சிட்டேனா. ஓகே, ஒரு ரூம் இருக்கும். ஸோ அந்த ரூமுக்குள்ளே வந்து நம்ம வந்து சில வேலைகள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, எங்கே இருக்கான் காணும் கைஸ். இங்கே எதுவும் இருக்க மாதிரி இல்லை. இங்கே இருக்கான் கைஸ், இங்கேயும் இல்லை. எங்கடா போடேன், திடீர்னு ஏதாச்சும் வந்துட போகிறடா. ஓகே, கேஃபெட்டேரியா அழுத்தி விடு. ஓகே, கேஃபெட்டேரியா வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஐடி கார்டு எடுத்துகிட்டு ஸோ இதான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரூமா என்ன இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டோர் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே போகணும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சீவர் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து போகணும். ஓகே, இங்கெல்லாம் என்னடா கைஸ் என்னென்னமோ இருக்குது. ஓகே, இது அன்லாக் பண்ண முடியுமா என்ன கைஸ்? என்னடா கைஸ் அன்லாக் பண்ணால் உடனே போகுது. ஓகே, என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அன்லாக் பண்ணால் திடீர்னு க்ளோஸ் ஆகுது. ஓகே, இங்கே வேறு எதுவும் இல்லையாடா? அவ்வளோதானா? என்ன இது? கைஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இது வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒரு என்னடா அது, ஸோ ஒரு கீ வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பாருங்களேன், பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு ஒரு ஷட்டர் வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் வந்து அது ஸ்டோரேஜ் சென்டர் தான் போகணும். ஸோ ஸ்டோரேஜ் சென்டர் போயிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஷட்டர் வந்து அன்லாக் பண்ணி விடணும். ஸோ போவோம். ஓகே, வந்துட்டோம் கைஸ். இப்போ வந்து ஒரு ஷட்டர் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸோ இந்த 235 அந்த ஷட்டர் தான் நினைக்கிறேன். 235 இது 36 32 இது 30 எங்கடா 35 இதுதான் கைஸ். கரெக்டாக ஓப்பன் பண்ணி விட்டால் போதும். ஓகே, பைப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு துரத்திக்கிட்டு இருக்கான். ஒரு ரவுண்டை போட்டு வந்துடும். ஓகே, இப்போ வந்து ரைட்டாக போ. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இது மாதிரி கட்டுற மாதிரி கிடைக்கும். இந்த இருக்க பாருங்கள். ஸோ இந்த பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து உடச்சி விட்டோம் பார்த்தீங்களா. ஸோ மேலே வந்து ஒரு போர்டு. ஸோ அந்த இடத்துக்கு போகணும். இப்போது கைஸ் வந்தாச்சு, அன்லாக் பண்ணி விட வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கயிறு மாதிரி இருக்கும். ஸோ ஒயரு இது வந்து உடச்சி விட்டாக்கா ஸோ கீழே வந்து ஒரு பாதாளத்துக்கு வந்து கீழே வந்துட்டோம். ஓகே, என்னடா இது? ஓகே, ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஷட்டர் கைஸ். ஸோ ஷட்டர் க்ளோஸ் பண்ணியிருக்கு. நம்ம அதனால் வந்து மேலே போயிட்டு மேலேருந்து ஒரு இதை உடச்சிட்டு கீழே வந்துட்டோம். ஓகே, இந்த இடத்துல வந்து நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டாம். ஓகே, இந்த இடத்துல பாருங்களேன் என்னென்ன மிஷின்லாம் இருக்குது. ஓகே, இது என்னடா இது கைஸ்? ஏதோ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க போல் இருக்குது. இது பாருங்களேன், இந்த ராடோட இது மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னா இது வந்து ராடோட கடை தான் போல் இருக்குது. ஓகே, இங்கே வேறு எதாச்சும் இருக்கா? ஸோ வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஜ் கீ வந்து கிடச்சிரும். ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டு போக வேண்டியதான். ஓகே, இது கேஜ் கீ எதோடது பார்த்தீங்கன்னா
ஸோ அந்த நம்மளோட ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்களா, ஸோ ஃப்ரெண்டு, ஸோ அவனோட கேஜிக்கு தான். ஓகே, இப்போ வந்து கிளம்பிட வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கடா போகணும், எங்கே போகணுன்னு சொல்லிட்டு தெரியலையே, எங்கள் மேனில் பார்த்தா தெரியும். ஓகே, எங்கே வேன் எங்கடா நிறுத்தணும், இங்கே இருக்கு ஈஸ். ஓகே, குச்சிட்றான், சோ ஓடிடுறான். ஓகே, நெய்பர்ஹுட், ஸோ இப்படி தான் போகணும். ஓகே ஈஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சார்லி பைபிளை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ பண்ணி விட்டாச்சு. வாடா ஓடிடலாம். ஓகே, குதிச்சிட்றா, வண்டியை விட்டு குதிச்சிடு. ஓகே, சூப்பர் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றியாச்சு. சூப்பர் சூப்பர். ஓகே, என்னாச்சு? ஓகே நண்பா, உன்னைய காப்பாற்றிட்டேன், மறுபடியும் போய் அவன்கிட்ட மாட்டிக்காத. ஓகே, என்னடா கிஃப்ட்டு கொடுக்குறேன் கைஸ், மிக்ஸி கொடுக்குறான் கைஸ். ஓகே, ஜூஸர் கொடுக்குறான் கைஸ், ஒரு இதை கொடுக்குறான். ஸோ என்ன வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா நான் வந்து போடாமல் இருந்தது காரணம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் நான் வந்து லைவ் பண்ணலான்னு நினச்சேன். பட் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோவே பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.